சார், என் பேர் ஹர்ஷினி சார். நான் இங்க கோயம்புத்தூர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸ்டே பண்ணிருக்கும் போது என் போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே இருந்தது. நான் கால் எடுக்கல. அதுக்கப்புறம் யாரு கண்டினியூவா வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்றாங்கன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசும்போது, நான் விஜய் ஆனந்த் பேசுறேன், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய லீகல் அட்வைசர் நானு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க நேர்ல வாங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. எதனால சார், நீங்க யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, என்னை பத்தி நீ கோயம்புத்தூர் ஃபுல்லா விசாரிச்சு பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி சம்மதர் இதுக்கு போட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டாரு. அதெல்லாம் வச்சிருக்கேன். பெட்டிஷன் எல்லாம் போட்டுவிட்டு, நான் யாருன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என் கூட வந்து நீ வாழலைன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், எத்தனை கேஸ்னாலும் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன், நீ குரூப் 1 எக்ஸாம் எழுதி இருக்கன்னு சொன்னாங்க, எக்ஸாம் எப்படி நீ டிபார்ட்மெண்ட் நீ எக்ஸாம் எழுதுன தடையமே இல்லாம நான் பண்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப மிரட்டினாங்க சார். அது மிரட்டினதுனால நான் இன்சிடென்ட் வந்து பாப்பம்பட்டி பிரிவுல தான் அவர் இந்த மாதிரி பேசினது. 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து இங்க எம்எக்ஸ் லாட்ஜ்ல வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்காரு. 9ஆம் தேதி மார்னிங் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் நாளைக்கு நைட்டு போயிடுவேன், நீ நாளைக்கு நைட்டு ஈவினிங்குள்ள நீ என் கூட வந்து இருக்கலன்னா அடுத்த ஒரு மாசத்துல நான் யாருன்னு சொல்லி பாப்பேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாருன்றதுனால நான் போல, நான் இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல. ஆனா அதே அன்னைக்கு 10ஆம் தேதி ஈவினிங் என்னை பார்க்க நேர்ல வந்து, நான் ஒர்க் பண்ண இடத்துக்கு நேர்ல வந்து என்ன சொல்லிட்டு போனாருன்னா, இந்த மாதிரி உனக்கு அவ்வளவு தைரியமா, என்ன மிஞ்சி நீ இருந்துருவியா, கோயம்புத்தூருக்குள்ள நீ வாழ்ந்துருவியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ எப்படி இருக்கன்னு மட்டும் நீ பாரு, இன்னும் ஒரு மாசத்துல நான் யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப மிரட்டிட்டு போனாரு சார். மிரட்டிட்டு போயிட்டு ஒரு டிஎஸ்பி மகேஷ்குமார், அவங்க கன்னியாகுமரி டிஎஸ்பியோட போட்டோவெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டு, நீ எக்ஸாம் எழுதுனதெல்லாம் பாரு, என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப த்ரெட்னிங் பண்ணிட்டே இருந்தாரு சார். செக்ஷுவலா அவர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது சார். அவருக்கு என் நம்பர் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. யாரோ, ஆனா பிள்ளைங்க தான் யாரோ நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்பர் கொடுத்துதான் என் நம்பர் கால் பண்ணாரு. நான் என்னோட சாட்ல கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணி எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்க. தொடர்ந்து ஒரு 5 போன் வந்திருக்கும், நான் எடுக்க கிடையாது. யாருன்னு 5 போன் ஒரு வாரம் கழிச்சுதான் நான் ஒரு போனே எடுத்தேன். நான் யாருன்னு தெரியாம பிக் பண்ண அன்னோன் நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன். சோ அதுக்கப்புறம் பிக் பண்ணும்போதுதான் நான் அந்த மாதிரி விஜய் ஆனந்த் என்னை பத்தி தெரியாது அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் நிறைய பேட்ட அவர் அட்வொகேட்னு சொன்னாரு. என்கிட்ட அவரோட நேம் அந்த இதுலயே வந்தது, விஜய் ஆனந்த் அட்வொகேட்னு வந்தது. நான் அட்வொகேட்ட கேட்டா தெரியும்னு சொல்லி அட்வொகேட்ஸ்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி அவருக்கு ஒரு ப்ரீவியஸ் 23 கேஸ், 23மே உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான் இருக்கு. இதே இன்சிடென்ட் இப்போ உனக்கு நடந்த மாதிரியே கன்னியாகுமரியில நடந்தது. 25 பொண்ணுங்க ஒன்னா வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா நீ இப்ப தனியா போனீங்கன்னா ஸ்டேஷன்லயோ கமிஷனர் ஆபீஸ்லயோ எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. நீ டைரக்டா கலெக்டர் ஆபீஸ்ல கூட